அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செடி நடவு முறைகள் அல்லது மர நடவு முறைகள். ஒன்று வரிசை நடவு முறை அல்லது சதுர நடவு முறை, இன்னொன்று முக்கோண நடவு முறை. இதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நம்ம ஊர்களில் மரம் நடும்போது சரி அல்லது செடிகள் நடும்போது சரி, நம்ம பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வரிசை முறை தான் பயன்படுத்துவோம் அல்லது சதுர முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரிசை முறை ரொம்ப ரொம்ப எளிமையானதும் கூட. நமக்கு களை எடுக்கிறதுக்கும் சரி, இல்லைனா மரம் நடும்போது ஒரு 10 அடி இடைவெளி விட்டாலும் அந்த 10 அடி இடைவெளியிலே டிராக்டர் போயிட்டு வரதுக்கும் சரி, இந்த வரிசை முறை ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் இந்த வரிசை நடைமுறையோட இன்னொரு நடைமுறை இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா முக்கோண நடைமுறை. அந்த முக்கோண நடைமுறை இந்த வரிசை நடவு முறையை விட எப்படி சிறந்ததாக இருக்கும்? நம்ம ஊரில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே பார்த்தாலும் சரி, மரங்கள் எதுவாக இருக்கட்டும் வரிசையாக தான் நட்டுருப்பாங்க. இதே நம்ம முக்கோண நடைமுறை. ஸோ அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த முக்கோண நடைமுறை நிறைய வெளிநாடுகளும் சரி, வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளும் சரி, தென்னை மரங்கள் நடவு செய்யும் போது முக்கோண முறையில் பார்த்திங்கன்னா நடவு செய்கிறாங்க. ஏன் இதை முக்கோண முறைப்படி நடவு செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தென்னை மரம் நடும்போது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் உள்ள இடைவெளி குறைந்தபட்சம் 25 அடி விடணும். ஏன் 25 அடி விடணும்? அந்த மரம் இருக்குது, அந்த மரத்தோடைய அந்த வேர்கள் பார்த்திங்க அப்படின்னா 25 அடி விடும்போது தான் நமக்கு அந்த வேர் பின்னாமல் இருக்கும், அதோட காய்ப்புத்திறனும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த 25 அடி இடைவெளி விட்டு நீங்கள் சதுரமாக நடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மரங்களுக்கு இடையில் நிறைய இடைவெளி உருவாகும். இந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு தான் இந்த முக்கோண நடைமுறை பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. இந்த முக்கோண நடைமுறை மூலியமாக நம்ம பயிரிடும்போது நமக்கு இடைவெளி கணிசமாக குறையிறது மட்டும் இல்லாமல், நமக்கு நிறைய பார்த்திங்கன்னா மரங்கள் கூடுதலாகவும் பார்த்திங்கன்னா நடவு செய்ய முடியும். அது எப்படி அப்படின்றத முழுமையாக நம்ம பார்க்கலாம். இந்த முக்கோண நடைமுறையே பெரும்பாலும் தென்னை மரமாக இருக்கட்டும் அல்லது பாக்கு தோப்புகளாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அல்லது நீங்கள் டிம்பர் மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்களை நீங்கள் நடவு செய்யும் போதும் இந்த முறையை பயன்படுத்திக்கலாம். நாங்கள் செடி தான் வச்சுருக்கோம், அதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாமா, இல்லை மற்ற பயிர்கள் பயன்படுத்தலாம்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இப்போது ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு நிலத்தில் 2 குழி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு குழி, ஒரு பாக்ஸ் ஒரு குழின்னு வச்சுப்போம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது இன்னொரு குழின்னு வச்சுப்போம். இப்போ இந்த 2 பாக்ஸுக்கும் உள்ள இடைவெளி பார்த்திங்க அப்படின்னா நாம் 10 அடி விட்டுறலாம். ஸோ 10 அடி இடைவெளியில் 2 குழிகள் எடுத்துருங்க, 2 மரம் நடுறதுக்காக. நிலத்தில் எப்படிப்பா நம்ம முக்கோணமாக மரம் நட முடியும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தால் இதை பாருங்கள். இப்போ 10 அடி இடைவெளி விட்டுட்டல, இந்த 10 அடியை நம்ம 2ஆக வகுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் 5 அடி கிடைக்கும், அதே போல் அந்த பக்கம் 5 அடி கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது நடுவில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியிலேருந்து நம்ம ஒரு 10 அடி இடைவெளியை விட்டு இன்னொரு குழி எடுக்கணுமா? இதுதான் முக்கோண நடைமுறையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு தவறான விஷயம். சரிங்களா? முக்கோணத்தை பொறுத்தவரை நமக்கு என்ன ஆகணும்? அங்கே 10 அடிக்கு பதிலாக இன்னும் இடைவெளி குறைவாக வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ திரும்ப நான் வரைய ஆரம்பிக்கிறேன். முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். முதல்ல ஒரு குழி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு 10 அடி இடைவெளியில் இன்னொரு குழி எடுக்கிறோம். ஸோ இந்த 2 குழிகளுக்கும் உள்ள இடைவெளி என்னது? 10 அடி. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல் எடுத்த குழியோடைய மையப்புள்ளியில் ஒரு குச்சை நம்ம ஊனி, அந்த குச்சியில் ஒரு 10 அடி நீளமுள்ள கயிறை நம்ம என்ன பண்ணுறோன்னா கட்டிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ தோண்டி இருக்கக்கூடிய குழியோடைய மையப்பகுதியில் ஒரு குச்சி ஊனி 10 அடி நீளமுள்ள கயிறை கட்டிட்டு, அந்த கயிறை பார்த்திங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். நம்ம 10ஆம் வகுப்புலாம் நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பருதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காம்பஸ் வச்சு நம்ம ஆர்க் போடுவோம்ல, அதே தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு குழியில் நம்ம கயிறு கட்டி இந்த பக்கம் ஒரு ஆர்க் போட்டாச்சு. இப்போ இந்த ஆர்க்கோட மையப்புள்ளி தான் நமக்கு 3ஆவது குழி. சரிங்களா? ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3ஆவது குழி வெட்ட போகிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நமக்கு ஒரு முக்கோண வடிவில் பார்த்திங்கன்னா இது வந்துருச்சு. சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோடைய நீளம் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா, எவ்வளோங்க இருக்கும்? போன இதில் 10 அடின்னு சொன்னோம். 10 அடியோட குறைவாக தான் வரணும்னு சொன்னோம். அப்போ இங்கே எவ்வளோங்க வந்திருக்கும்?
கரெக்டாக வந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.66 அடி வந்து வரும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஏறக்குறைய உங்களுக்கு 1.5 அடி வந்து கம்மியாயிருச்சு. எப்படி கம்மியாச்சு? அதுதான் இந்த முக்கோண நடவுமுறை. ஸோ இதை வந்து ஒரு ஏக்கர் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு மரங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இதே ஒரு ஏக்கருக்கு கணக்கு போடும்போது நீங்கள் வரிசையில் வைக்கிறத விட முக்கோண முறையில் வைக்கும்போது உங்களுக்கு மரங்களோட எண்ணிக்கையும் செடிகளோட எண்ணிக்கையும் அதிகமாகும். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு ஏக்கரை வச்சுருக்கேன்ப்பா, நான் எவ்வளோப்பா நான் மரங்கள் நட முடியும், அது எப்படிப்பா நான் கணக்கிறது அப்படின்னா, பிளான் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்தாலும் சரி இது வரும். இதில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லென்த்துன்னு இருக்குது. ஸோ நீளம் வந்து நான் 100 அடி வச்சுக்கிறேன். வித்துன்னு இருக்குது. ஸோ அகலம் இதுவும் 100 அடின்னு வச்சுக்கிறேன். பிளான் ஸ்பேசிங் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் உள்ள இடைவெளி. ஸோ இதை வந்து நாம் 10 அடின்னு வச்சுப்போம். ஸோ அங்கே இன்ச்சுன்னு இருக்குது, நான் ஃபீட்டுக்கு மாற்றிக்கிறேன், அதாவது அடிக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஸ்கொயரில் இருக்குங்க. ஸோ ஏரியா வந்து நம்ம ஏக்கருக்கு மாற்றிப்போம். பார்த்தீங்கன்னா 100 அடி 100 அடி அகலம் 100 அடி நீளம் உள்ள ஒரு இடத்தில் நம்ம எத்தனை மரங்கள் வைக்க முடியும்? ஏறக்குறைய 100 மரங்கள், அதாவது ஸ்கொயர் மெத்தடில் சதுர முறையில் வைக்கும்போது ஏறக்குறைய 100 மரங்கள் நம்மளால் வைக்க முடியும். சரிங்களா? ரைட். ஸோ இதுவே வந்து நாம் அங்கே ட்ரையாங்கிள் இருக்குல்ல, முக்கோண முறையில் நான் மாற்றும்போது என்னங்க கிடச்சிருக்கு நமக்கு ஆன்சருங்க? ஏறக்குறைய 105 மரம், கிட்டத்தட்ட ஒரு 5 மரம் எக்ஸ்ட்ரா நம்மளால் வைக்க முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். முக்கோண நடைமுறையில் நீங்கள் நடவு செய்யும் போது உங்களுக்கான இடைவெளி வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் மரங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. ஆனால் மரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த காய்ப்புத்திறனும் குறையாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும், வரிசை முறையை விட இந்த முக்கோண முறை எவ்வளோ சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மரம் நடவு செய்யும் போதும் சரி, இல்லை ஒரு செடி நடவு செய்யும் போதும் சரி, இந்த முறையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளுடைய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரம் நடவு செய்யும் போது நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடைய பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ போல் பல வீடியோக்கள் வந்து இன்னும் வரப்போகுது. ஸோ அதை வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.